சார் எவனோ ஒருத்தர் எண்டு சொன்னா அதை போய் நான் உங்களுக்கு எப்படி சார் சொல்ல முடியும்? அதுதான் ஓடி இருக்கேன் சார், 8 வருஷமா ஆயிருக்கு சார். அதுல ஒண்ணுமே இல்ல. டாக்குமெண்ட் நாங்க ஃபைட் பண்ணி அவனை தூக்கி தூர போட பாப்போமா? நான் வந்து உங்கள்கிட்ட என்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க? எந்த டாக்குமெண்ட்? ஆமா, டைட்டில் டாக்குமெண்ட். நீங்க ஒரு காப்பி உங்களுக்கு கொடுக்கலாம்ல? டைட்டில் டாக்குமெண்ட் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? சார் இருங்க சார், நான் கேட்கணும்ல, உங்க எதுல வேணா கேக்குறேன். சுற்றுலா சென்ற இடத்தில் விளாக் வீடியோ எடுப்பது போல கேமராவை பார்த்து ஹாய் ஹலோ சொல்லும் இவர்கள்தான் பல கோடி கணக்கில் தங்களை ஏமாற்றி விட்டதாக புகார் கொடுத்தவர்கள். We are at Alliance office. Kudu bro. ஒரு ஹாய் சொல்றேங்க. ஒரு ஹலோ சொல்றேங்க. ஒரு ஹலோ சொல்றேங்க. ஹலோ. ஹாய். சார் ஒரு ஹலோ சொல்லுங்க சார். சென்னை கொரட்டூரில் சுமார் 2500 கோடி ரூபாய் செலவில் 2026 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை கோவில் நிலத்தில் கட்டிக் கொடுத்து அலையன்ஸ் என்ற தனியார் கட்டுமான நிறுவனம் தங்களை ஏமாற்றி விட்டதாக கூறி பாதிக்கப்பட்ட மக்கள் டிஜிபி அலுவலக வாசலில் பதாகைகள் ஏந்தியபடி ஒன்று கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து குடியிருப்பு உரிமையாளர்கள் சங்க தலைவர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் காலை 10 மணி அளவில் டிஜிபி அலுவலகத்திற்குள் சென்று புகார் கொடுத்தனர். இந்த புகார் மனு ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. தாங்கள் சென்னை கொரட்டூர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருவதாகவும் அலையன்ஸ் என்ற பெயரில் இயங்கி வந்த தனியார் கட்டுமான நிறுவனம் பின்னாளில் அர்பன் ரைஸ் என்ற பெயரில் மாற்றப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தனர். தாங்கள் வங்கியில் கடன் வாங்கி அந்த நிறுவனத்திடம் வீடு வாங்கினோம், ஆனால் அந்த நிறுவனம் மொத்தமாக தங்களை ஏமாற்றிவிட்டது என்று தெரிவித்துள்ளார். கோவில் நிலத்தை தங்களுக்கு விற்றுவிட்டதாக தற்போதுதான் தெரிய வந்துள்ளது. 15.45 ஏக்கர் கொண்ட இடத்தில் 2036 வீடுகள் உள்ளன. இதில் சர்வே எண் 590, 591 ஆகியவை கோவில் நிலம் என்பதனை மறைத்து விற்றிருக்கிறார்கள். கடந்த ஆண்டுதான் எங்களுக்கு இந்த மோசடி குறித்து தெரிய வந்ததாக அவர் தெரிவித்தார். என்னுடைய பேர் சங்கரன். நாங்கள் எல்லாரும் இங்கே 125 ஃபேமிலி இப்போ இருக்கிறோம். எங்கேருந்து வந்திருக்கிறோம்னு சொன்னால் அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங்ஸ் கொரட்டூர்லேருந்து வந்திருக்கிறோம், நார்த் கொரட்டூர். இந்த அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங்ஸ் பில்டர் இப்போ பேரை அர்பன் ரைஸ்ன்னு மாற்றிக்கிட்டார். எப்போ மாற்றினாருன்னு கேட்டிங்கன்னா 2018க்கு அப்புறமேட்டு மாற்றிக்கிட்டார். அது எதனால் மாற்றிருக்காருன்றதை நான் பின்னால் சொல்கிறேன். இந்த அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங்ஸ் நாங்கள் 2014 குடியிருக்க ஆரம்பிச்சிருக்கோம். 2015 கோயில் நிலத்தில் பட்டா இருக்குன்னு சொல்லி அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பில்டர் என்ன செஞ்சுருக்கிறாரு, இப்போ அர்பன் ரைஸாக இருக்கிறவர் மறைச்சிட்டு எங்ககிட்ட சொல்லாமல் விற்றுட்டாங்க. 2015 இந்த கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் பட்டாவை கேன்சல் பண்ணுவாங்க, மறுபடியும் பட்டாவை கொடுப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் இவர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, பட்டாவை தெரியாமல் பண்ணிட்டாங்க, டிஆர்ஓ தப்பு பண்ணிட்டாரு, ஆர்ஓ தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு மாற்றி 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 சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு இது முழு விவரம் எப்போ தெரிய வந்ததுன்னா 2018 ஒரு ஹிண்ட்டு கிடச்சிது எங்களுக்கு. என்ன மாதிரி ஹிண்ட்டுன்னா, ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணோடனே அவர்கிட்ட போய் கேட்டோம், பில்டர்கிட்ட, இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் ஆகிருக்கு, லீகலில் அப்ரூவ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார், இதெல்லாம் சிம்பிள் கேஸு, நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு 6 மாதம் இழுக்கடிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் பட்டாவை அலையன்ஸ் பேர்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ அர்பன் ரைஸாக இருக்குது. கொடுத்ததுக்கப்புறமேட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பித்த உடனே நாங்கள் என்ன நினச்சோம், கேஸு முடிஞ்சிடுச்சு, இது கோவில் நிலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2018 சிவில் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருந்திருக்கு. இது எங்களுக்கு தெரியல. டாக்குமெண்ட் எங்களுக்கு ஃபுல்லாக டாக்குமெண்ட் அவர் கொடுக்க மாட்டேன்றாங்க பில்டர். இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமானது என்பது தெரிந்த பிறகு சிவில் நீதிமன்றத்தை அணுகும்படி கட்டுமான நிறுவனத்திற்கு அறிவுறுத்தியது. அதற்கு 3 மாத அவகாசம் கொடுக்கப்பட்ட பிறகும் கூட அதனை அந்த கட்டுமான நிறுவனம் முறையாக பின்பற்றவில்லை. இதனால் தங்களுடைய வீட்டை அடமானமாக வைக்கவோ வங்கிக் கடன் வாங்கவோ இயலவில்லை. எங்களுடைய வீட்டின் மதிப்பு 0 என்றே ஆவணத்தில் காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார்.
இப்போ 2025 போன வருஷம் செப்டம்பர் மாதம் இந்த கேஸ் போட்டிருந்தவர், கோவில் நலன்னு சொல்லி கேஸ் போட்டிருந்தார்ல, அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் எப்படி வந்திருக்குன்னா, அவருக்கும் சொந்தம் கிடையாது, அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங்ஸ் பில்டருக்கும் சொந்தம் கிடையாது. இது வந்து கோவிலுக்கு HRNC டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டாங்க. இப்போ மிட் ஆஃப் ஜனவரி ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே இந்த 590, 591 சொல்லி 2 பட்டா இருக்குது. இது சர்வே நம்பர். இந்த 2 சர்வே நம்பரும் இப்போ சிஸ்டமில் எப்படி காமிக்குதுன்னா கோவில் நலன் காமிக்குது 95 சென்ட். அந்த 95 சென்ட்டால் எங்களால் 2036 வீட்டுக்கும் நாங்கள் வாங்கவோ விற்கவோ முடியலை. அது இல்லாமல் நாங்கள் எல்லாருமே பேங்க் லோன் வாங்கியிருக்கிறோம். எங்களுடைய பேங்க்லேருந்து எங்களுடைய வீட்டினுடைய விலையை வந்து ஜீரோ ஆக்கிட்டாங்க. ஜீரோ ஆக்கிட்டது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, நோட்டீஸ் கொடுக்குறாங்க. என்ன நோட்டீஸ் கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டை திரும்ப கொடுங்க, இல்லாத பட்சத்தில் கொலட்ரலாக வேற ஒரு டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக இந்த பில்டர்கிட்ட, இப்போ அர்பன் ரைஸாக இருக்கிற இந்த பில்டர்கிட்ட போராடிட்டு இருக்கோம். டாக்குமெண்ட்டை கொடுங்க, மதர் டாக்குமெண்ட்டை கொடுங்க, நாங்கள் போய் கோர்ட்டில் கேட்குறோம், இல்லை பேசுகிறோன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் இந்த அர்பன் ரைஸ்லேருந்து எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து, அவங்க ஓனர்லேருந்து யாரும் ஒருத்தர் கூட வந்து பார்க்கல. மோசடி செய்த நிறுவனத்தின் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும், எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். பில்டரை பற்றி சொல்லணும்னு சொன்னால், இவர் 2014 நாங்கள் ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 4 வருஷத்துக்கு இபி கரண்ட்டே இல்லை, எல்லாமே ஜென்செட்டில் தான் ஓடிட்டு இருந்தது. இதுமே நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்துருப்பீங்க, இல்லைனா வந்து வெப்சைட்டில் போய் பாருங்கள். நாங்கள் நிறைய போராட்டம் பண்ணியிருக்கிறோம். தண்ணிக்கு போராட்டம் பண்ணியிருக்கிறோம், சீவேஜ் வாட்டருக்கு போராட்டம் பண்ணியிருக்கிறோம், லிஃப்ட்டுக்கு, லைட்டுக்கு, எல்லாத்துக்கும் போராடி தான் வாங்கிட்டு இருக்கோம். கார்பஸ் ஃபண்டு இது வரைக்கும் வந்து ஒருத்தருக்கு கூட கொடுக்கல, ஹேண்ட் ஓவர் பண்ணலை. 2023 ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணோம். 8 பிளாக்கும் சேர்ந்து ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணோம். அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, பில்டரு அவங்களுக்குன்னு ஒரு 10 பேரை வச்சுப்பாங்க. ஒவ்வொரு வாட்டியும் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாமல் விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் 2023 ஒரு காமன் அட்வொகேட்டை வச்சு நாங்கள் ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணி இப்போ அபெக்ஸ் பாடின்னு வந்துச்சு. 2024 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நாங்கள் அந்த அசோசியேஷன் தான், எங்களால் அமைக்கப்பட்ட அசோசியேஷன் தான் வந்து எடுத்து நடத்தணும்னு இருக்கும்போது 31 டிசம்பர் அன்னைக்கு எந்த டாக்குமெண்ட்டுமே கொடுக்காம, டிசைன் கொடுக்காம, எங்கே எலக்ட்ரிக்கல் பைப் போகுது, வாட்டர் பைப் போகுது, ஃபயர் எங்கே போகுது, எதுவுமே ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் நைட்டோட நைட்டாக விட்டுட்டு ஓடிட்டாங்க. விட்டு ஓடினது மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. 2.25 வருஷமாக நாங்கள் வந்து ஒவ்வொரு சைட்டு பிளான் கேட்குறோம், ஒரு மேப் கேட்குறோம், ஒரு லைன் டிசைன் கேட்குறோம், பேரண்ட் டாக்குமெண்ட் கேட்குறோம். எதுக்குமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சிவிஸ் ஆக்கிறதே இல்லை. அதுக்கப்புறமேட்டு கிளப் ஹவுஸ்க்கு எல்லாருமே நாங்கள் 1 லட்ச ரூபா கொட்டி 1.5 லட்ச ரூபா கட்டி 2036 பேர் சேர்ந்து 30 கோடி ரூபாய்க்கு பில்ட் ஹவுஸ் கிளப் ஹவுஸ்க்கு நாங்கள் பணம் கட்டியிருக்கிறோம். கிளப் ஹவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதில் எதுவுமே செய்யலை, 10% கூட இல்லை. இன்றைக்கி கூட கிளப் ஹவுஸில் ஜிம்மில் ஏசிக்கு நாங்கள் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே லைப்ரரி கிடையாது, அங்கே வந்து என்னன்னு கேட்டால் சூப்பர் மார்க்கெட் கிடையாது. ஒரே ஒரு ஆஃபீஸ் மட்டும் வச்சுட்டு 2 ஆஃபீஸ் வந்து ரூம் வச்சுக்கிட்டு அதுக்கு வாடகை மட்டும் விட்டுட்டு இருக்காங்க. அந்த வாடகைக்கு அவங்க தனியாக வாடகை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பேட்மிண்டன் கோர்ட்டு சரியில்லை, எதுவுமே சரியில்லை. கிளப் ஹவுஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளே போவே முடியாது. கார்பஸ் ஃபண்டை வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 6 வருஷமாக கேட்டுட்ருக்குறோம். இது வரைக்கும் ஒரு பிளாக்கு கூட கொடுக்கல. 30 கோடி. இது என்ன செஞ்சுட்டாங்க, அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங்ஸ்ன்ற பேரை மாற்றிக்கிட்டு அர்பன் ரைஸ்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கேளம்பாக்கம், அதுக்கு கேம்ப் ரோடு, அங்கெல்லாம் பிளாட் விற்றுக்கிட்டு மாதவரம், இங்கெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு சைடில் வியாபாரம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதுதான் நாங்கள் வந்து என்னன்னு கேட்டால் எங்களுடைய கோரிக்கை. இன்றைக்கி வந்திருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கோரிக்கை டிஜிபி ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுக்க என்ன வந்திருக்கோன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2036 வீட்டினுடைய சொத்து மதிப்பு வந்து 2500 கோடி ரூபாய். ஒரு கோவில் நிலத்தை மோசடி செஞ்சு எங்களுக்கு விற்றதுக்காக ஒரு பரிகாரம் எங்களுக்கு வேணும். அதுக்காக ஜீரோ ஆயிடுச்சு வேல்யூ. ஒன்று, பில்டரே வந்து எங்கள் எல்லா ப்ராப்பர்ட்டியும் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும், இல்லை அவர் பேரில் ஒரு லீகல் கிரிமினல் அஃபென்ஸ் கேஸை ஃபைல் பண்ணணும். இது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, அதை லிஃப்ட் பண்ணணும். பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங்ஸ்.
இப்போ வந்து அர்பன் ரைஸ் அவங்க வந்து ஒரு ப்ரொமோட்டர், ஒரு 4 பேர் 5 பேர் அதில் பார்ட்னராக இருக்காங்க. பேர் வந்து என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சு சுனில் ரெட்டி, சந்திரா ரெட்டி, பூமி, மனோஜ் நம்பூர். இது வரைக்கும் வந்து என்னோட போட்டோஸ் இல்லை, நாங்கள் கொடுக்குறோம், ஷேர் பண்ணுறோம். ஹெட் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, கோட்டூர்புரமில் இருக்குது. இப்போ வந்து அவங்க வந்து பேரை மாற்றிக்கிட்டு அர்பன் ரைஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய இடத்துல நோட்டீஸ் பார்த்துருப்பீங்க, சாரி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. கிஷ்கிந்தாவில் கூட பண்ணுறாங்க. ஆமாம், மனோஜ்குமார்ன்றவர் தான் இப்போ எம்டி. டிஜிபியில் எங்களுடைய கேஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2500 ஃப்ளாட்டுக்கு 2036 ஃப்ளாட்டுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனை ஸ்டாப் பண்ணியிருக்கிறத மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, இதனுடைய மதிப்பு கோவில் நிலத்தில் வீடு கட்டினதால 2500 கோடி ரூபாய் லாஸு. அந்த 2500 கோடி ரூபாய்க்கு பொறுப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங்ஸ் இப்போ அர்பன் ரைஸ் தான் பொறுப்பு. அவங்க வந்து என்ன, அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு வாட்டியும் சும்மா கோர்ட்டில் போயிட்டு கேஸை மாற்றி கொடுத்துட்டு கம்பெனி பேரை மாற்றிக்கிட்டு அவங்க வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் லோனை வாங்கி கடனை வாங்கி வீடு வாங்கி இன்றைக்கி கஷ்டப்படக்கூடாது. 2015 இந்த கோவில் நிலம்னு சொல்லிட்டு எங்களுடைய பில்டருக்கு, அதாவது அலையன்ஸ் ஆர்ச்சிட் ஸ்ப்ரிங்ஸ் பில்டர் இப்போ அர்பன் ரைஸாக இருக்கிறவருக்கு தெரிய வந்திருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 பிளாக்கை மட்டும் தான் கட்டி முடிச்சிருக்கிறாங்க. 6, 7, 8 ஆரம்பித்து 4வது தளம் வரைக்கும் தான் கட்டியிருந்தாங்க. அப்பயே நிறுத்தியிருந்தாங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. அவர் 2015, 16, 17, 18 வரைக்கும் பட்டாவை கேன்சல் பண்ணுறது, யார் மூலயமோ பட்டாவை வாங்கிறது, மறுபடியும் கேன்சல் பண்ணுறது, இப்படியே நடந்துட்டு இருந்தது. 2018 அந்த கோவில் நிலத்தை சம்மந்தப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு கேஸு கொடுக்கும்போது தான் இது வந்து கொஞ்சம் வீரியம் அடைஞ்சிருக்கு. அப்போ வந்து என்ன செஞ்சோன்னா ஒரு 6 மாதம் நிறுத்தி வச்சுருந்தாங்க. அப்பயும் நாங்கள் போய் கேட்குறோம் அவர்கிட்ட, என்னங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிளாக்ல கிட்டத்தட்ட ஒரு 70-80 வீடுங்க விற்காமல் இருந்திருக்கு. நிறுத்திருந்தா நாங்கள் எல்லாருமே இன்றைக்கி கரெக்டாக இருந்திருப்போம், ஒரு சேஃபர் ஜோனில் இருந்திருப்போம். ஒரு 40 வீடு விற்றவங்களுக்கு மட்டும் வேறு இடத்துல அலாட் பண்ணியிருந்தா கூட, இல்லை பணத்தை திருப்பி கொடுத்துருந்தா இந்த கேஸ் முடிஞ்சிருக்கும் அன்றைக்கி. ஆனால் 2018 தெரிஞ்சு எங்களை வந்து மோசடி பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் கவர்மெண்ட் கிட்ட ஏதோ பேசி அஃபீஷியல்ஸை ஏதோ மேனேஜ் பண்ணி இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டியுமே பட்டா வாங்கிட்டே இருக்கிறாங்க. இது வந்து வெளிச்சத்துக்கு எப்போ வருதுன்னு கேட்டால் 2025 தான் வருது. ஜட்ஜ்மெண்ட் வந்து இது கோவில் நிலம் தான் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆயிடுச்சு. எல்லாருடைய ஆதரவும் இருக்கு. எப்படி சார் ஆதரவு இல்லாமல் இருக்கும்? என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீரோ ஆயிடுச்சு எல்லாரோடைய ப்ராப்பர்ட்டி. சொல்லுங்க, இன்னைக்கு ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து 0. நாங்கள் வீடு விற்க முடியாது, வாங்க முடியாது, எங்களுடைய எஜுகேஷன் லோனுக்கு போக முடியாது, பிஸ்னஸ் லோனுக்கு போக முடியாது. பேங்க் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களை இப்போ த்ரெட்டன் பண்ணுறாங்க. என்ன த்ரெட்டன் பண்ணுறாங்கன்னு சொன்னால், உங்கள் வேல்யூ வந்து 0 ஆனதால கொலாட்ரல் கொடுங்க, இல்லைன்னா பிரின்சிபல் அமௌண்ட்டை ரீபே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதனைத் தொடர்ந்து கோட்டூர்புரத்தில் இயங்கி வந்த அலையன்ஸ் நிறுவனத்தின் அலுவலகத்திற்குள் பாதிக்கப்பட்ட நபர்கள் புகுந்தனர். அங்கேயே நீண்ட நேரமாக காத்திருந்த நபர்கள் அலுவலகத்தின் உள்ளேயே உணவு அருந்தி உள்ளனர். மேலும் ஒருவர் மொபைலில் வீடியோ எடுக்க அங்கிருந்தவர்கள் கேமராவை பார்த்து ஹாய் ஹலோ என தெரிவித்திருக்கிறார்கள். We are at Alliance office, கோட்டூர்புரம். ஒரு ஹாய் சொல்றீங்க, ஒரு ஹலோ சொல்றீங்க, ஒரு ஹலோ சொல்றீங்க சார், ஒரு ஹலோ சொல்லுங்க சார். நீண்ட நேரமாக பாதிக்கப்பட்ட நபர்கள் அலுவலகத்தில் இருந்த போதும் சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் வரவில்லை என்றும் மொபைலில் தொடர்பு கொள்ள முயன்றும் அவர்கள் அழைப்பை ஏற்கவில்லை என்றும் கூறப்பட்டது. பின்னர் அடுக்குமாடி குடியிருப்பு பிரச்சினை தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் தரப்பு வழக்கறிஞர் ஜோசப் என்பவர் அங்கு சென்று இந்த இடம் கோவிலுக்கு சொந்தமானது இல்லை, தாசில்தார் செய்த தவறுதான், விரைவில் நீதிமன்றத்தில் தடையாணை பெறப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். இன்டென்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் இந்த இஷ்யூ பற்றி அந்த சர்வே நம்பர் 590 and 91 இப்போ அந்த இஷ்யூ தான். டெம்பிள் லேண்டுன்னு ஒரு இஷ்யூ ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த லேண்டு டெம்பிள் லேண்டு இல்லை. ஓகே, அந்த பட்டாவை பேஸ் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க, எனக்கு தெரியுது, எனக்கு விஷயம் புரியாமலாம் இல்லை. இது டெம்பிள் லேண்ட் இல்லை. ஒரு ஷார்ட் பிரீஃப் உங்களோட சாட்டிஸ்ஃபை எல்லாருக்காகவும் சொல்லிடுறேன்.
இது வந்து நமக்கு மோர் தேன் 100 years டைட்டில் டாக்குமெண்ட் ரேசிங் வச்சிருக்கோம். நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுவேன் இன்னொரு another 10 minutes. கோசல் இந்த பக்கம் கொஞ்சம் வாங்க. இல்ல சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க சார். இந்த இஷ்யூ சர்வே நம்பர் 590 and 91 நான் சொல்லிடுறேன் சரிங்களா. 1919 1919ல பார்ட்டிஷன் டீடு 3 பிரதர்ஸ்க்குள்ள. அதுல ஒரு பிரதர் இன்னொருத்தருக்கு வில் எக்ஸிக்யூட் பண்றாரு 1920ல. 1920 அந்த 1920க்கு அப்புறம் 1992 சேல் டீடு ஆஷா நிவாஸ் நம்மளுக்கு டேசிங் ஆஃப் டைட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப ஏன் சார் இந்த பட்டா இஷ்யூ வந்ததுன்னா, நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கும்போது யாருனே தெரியாத சதீஷ்னு ஒருத்தர் அவர் ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு தாசில்தார்ட்ட. இது வந்து ஒரு மட்டோட ப்ராப்பர்ட்டி, அந்த மட்டில் உள்ள சுவாமிகள் வந்து எங்க அப்பாவுக்கு உயில் எழுதி வச்சுட்டாரு, எங்க அப்பாவுக்கு நான் தான் ஒரே வாரிசு, அதனால இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தான், அதனால நீங்க பட்டா ரிவர்ஸ் பண்ணுங்கன்னு கேட்கிறாரு. டாக்குமெண்ட் வேற எதுவும் கொடுக்கல அவர். ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் வீல், ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு வீல் எங்க அப்பா எனக்கு எழுதினாரு, எங்க அப்பாவுக்கு நான் தான் ஒரே வாரிசுன்னு ஒரு லீகல் சர்டிபிகேட்டும் கொடுக்குறாரு. இதை பேஸ் பண்ணி தான் தாசில்தார் போட்டாரு. நம்ம என்ன பண்றோம், இமிடியேட்டா தாசில்தாருக்கு மேல ஆர்டிஓட்ட கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுக்குறோம். டாக்குமெண்ட் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்கி படிச்சு பார்த்துட்டு ஆர்டிஓ வந்து அலையன்ஸுக்கு ஃபேவரா தான் ஆர்டரும் போட்டாரு. அந்த ஆர்டர்ல வந்து சதீஷ் ப்ரொடியூஸ் பண்ண லீகல்ஷிப் சர்டிபிகேட் வந்து ஃபேக் சர்டிபிகேட், இப்படி ஒரு வாரிசு சர்டிபிகேட் தாசில்தார் ஆஃபீஸ்ல இஷ்யூ பண்ணவே இல்லைன்னு தான் ஆர்டர். அந்த ஆர்டருக்கு மேல சதீஷ் மறுபடியும் அப்பீல் போறாரு டிஆர்ஓட்ட, கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட. அங்க நம்ம ஆர்கியூ பண்ணும்போது டிஆர்ஓ வந்து ஆர்டர் போடும்போது ஒன்னு சதீஷ்க்கு ஆர்டரா போட்டுருக்கணும், ஆமா இந்த இடம் சதீஷ்க்கு சொந்தம்னு, இல்ல அலையன்ஸுக்கு சொந்தம்னு ஆர்டர் போட்டுருக்கணும். மட்டுக்கு சொந்தம்னு போடுற அதிகாரம் டிஆர்ஓக்கு இல்ல. டைட்டில் cannot be decided by the revenue department, only by the court. அவர் அந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் கொடுக்குறாரு. அதனால இமிடியேட்டா நம்ம ரிட்டு ஃபைல் பண்றோம். அந்த ஆர்டருக்கு மேல ஒரு ஸ்டே வாங்கி வச்சு தான் போயிட்டு இருந்துச்சு சார். அந்த ஸ்டேவோட ஃபைனல் டிஸ்போசல் தான் இப்போ நமக்கு ஆச்சு, ரிட் பெட்டிஷன். அதுல வந்து அக்ரீவ்டு பார்ட்டி பாதிக்கப்பட்டவங்க சிவில் கோர்ட்டுக்கு போகலாம், அந்த லிபர்ட்டி உங்களுக்கு இருக்குன்னு தான் டிஸ்போஸ் பண்ணாரு. அது இமிடியேட்டா ரிட் அப்பீல் ஃபைல் பண்ணதுக்கு ஏன் கொஞ்சம் லேட் ஆச்சு. இன்னொன்னு, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சப் ரெஜிஸ்ட்ரார் நிறுத்திருக்காருன்றது ஒரு 10 நாளைக்கு முன்னால தான் என்னோட நாலேஜுக்கு வந்தது. நான் சொல்றது என்ன சரிங்களா, கேள்வி என்ன கொண்டு போகும்போது இல்லை சார் இந்த மாதிரி பட்டா வந்து அப்படி ஆயிடுச்சு, அதனால ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க. அப்போ இமீடியட்டா எல்லா டாக்குமெண்ட்ஸும் எடுத்துட்டு நான் சார்ட்ட பேசும்போது, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஒரு 3 நாள் கழிச்சுவா நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசலான்னாரு. போன வாரம் நான் ட்ரிச்சிக்கு போய்கிட்டு இருக்கும்போது இங்கே ஆஃபீஸ்க்கு ஒரு 25-26 பேர் வந்திருந்தாங்க போல. எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. நான் அவங்கள்ட்ட தான் சொன்னேன், வந்ததும் நான் சீனியர்கிட்ட பேசிட்டு சனிக்கிழமை நான் அப்டேட் பண்ணுறேன். இல்லை சார் நீங்கள் அங்கே வாங்க சைட்டுக்குன்னு கூப்பிட்டாங்க. நான் வர முடியுமா முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சாரோட அவைலபிலிட்டி நான் செக் பண்ணேன். அப்போ அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் அங்கே வந்து நான் எதுவும் சொல்ல முடியாது, டாக்குமெண்ட்டும் எக்ஸாமின் பண்ணணும். நான் அவர்கிட்ட சாட்டர்டே பார்க்க முடியல, சண்டே தான் பார்க்க முடியுது. சண்டே ஈவினிங் எனக்காக வந்தார், பார்த்தாரு, டாக்குமெண்ட்ஸ்லாம் படிச்சு பார்த்துட்டு நான் சொல்கிற மாதிரி மண்டே சொல்லிட்டாரு. டாக்குமெண்ட் ரொம்ப கிளியராக இருக்குது, டெம்பிள் லேண்டுன்னு எப்படி பட்டால ரிவர்ஸ் ஆச்சு. இன்னொன்று, அந்த பட்டால ஆன்லைன் பட்டால பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் என்ட்ரி ஆயிருக்கு இல்லையா, சர்க்கார் தான் சிவபிரகாச சுவாமின்னு போட்டிருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் சப் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டுறாரு. அதில் கீழே வந்து ஒரு ஜிஓவை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அந்த ஜிஓ வந்து கோயில் இடத்தை தான் அப்படி எடுக்க சொல்லியிருக்கு. இது கோயில் இடமே கிடையாது, மட்டா இருந்தால் இது ஹெச்ஆர்என்சிலேயே கிடையாது சார். இந்த ப்ராப்பர்ட்டி 590 and 91 அதுக்கு உண்டான எந்த டாக்குமெண்ட்டும் அவங்க கிட்ட இருந்து இல்லை. இன்னொன்று, இவ்வளோ ரிட் பெட்டிஷன் நடக்கும்போது பார்ட்டி வந்து சதீஷும் அலையன்ஸும் தான், மட்டோ அந்த டெம்பிளோ எதுவுமே பார்ட்டியாகவும் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. உள்ள பார்ட்டியா வராத ஒரு பேர்ல ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் தப்பு பண்ணியிருக்கு. அந்த பட்டா மட்டும்தான் நம்ம வச்சிருக்கிறது. டைட்டில் டாக்குமெண்ட் 1919ல இருந்து இருக்கு. இப்போ டாக்குமெண்ட் அவர் எக்ஸாமின் பண்ணாரு சார், ஒரு பெரிய டிஸ்கஷன் போச்சு. சில்வர் ஓக்ல இருந்து சில்வர் ஓக் அடிப்பா அவர் எந்த பிளாக், இவர் முனியப்பராஜ் சார். முனியப்பராஜ் சார் வந்திருந்தாரு, லீகல் பர்சன். அவர் இல்லை நான் பார்த்தே ஆகணும், நேற்று என்கிட்ட பேசினாரு. நான் சொன்னேன் சார் இன்னைக்கு மீட்டிங் 6 மணிக்கு இருக்கு. எனக்கு முந்தா நாள் மெயில் வந்தது. இந்த மெயில் ஐடி வந்து OSCA வந்தது. என்ன இந்த மாதிரிலாம் நாங்கள் வெயிட் பண்ணோம் அப்படின்லாம். அப்போ அதுக்குலாம் நான் சொல்ல, இந்த மாதிரி சீனியர் அப்ளிகேட்டோட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன், நான் பேசிட்டு சொல்றேன். அப்போ சார்ட்ட கேட்டேன், சார் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் ஒரு கொஞ்சம் பேர் வருவாங்க, பேசுனீங்கன்னா கொஞ்சம் திருப்தி ஆயிடுவாங்க சார், நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு. சரி உனக்காக நான் மீட் பண்றேன். என்ன அவருக்கு அது வேலை இல்லை, நான் பண்றேன். ஒரு வர சொல்லி கொஞ்சம் ஃபியூ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். நான் இமீடியட்டா மெயில் போட்டேன், முந்தா நாளே போட்டேன். வெட்னஸ்டே 6 o'clock மீட்டிங். அவர்கிட்ட வந்து என்ன கிளாரிஃபை பண்ணணுமோ பண்ணிக்கலாம். யாராவது ஒருத்தவங்க வந்து அதனை வந்து அவங்க போய் உங்ககிட்ட சொல்ல முடியும். அதனால நான் அவங்கள்ட்ட அப்படி சொல்லி வச்சிருந்தேன். அந்த மீட்டிங்காக தான் இன்னைக்கு என்ன பண்ணா, காலையில இருந்து ஏன் இல்லையா, நீங்க வந்தது எனக்கு தெரியும் சார், எனக்கு ஃபோன் வந்துகிட்டே தான் இருக்கு, இங்கிருந்தும் வருது, மேனேஜ்மெண்ட்லயும் கூப்பிட்டாங்க. மேனேஜ்மெண்ட்லேயே சொல்லிட்டேன், நான் இப்போ போய் அவங்கள்ட்ட அங்கே பேசினு இருக்கிறவா இல்லை ஃபைலிங் உண்டான வேலையை பார்க்கவா. எனக்கு ஃபைலிங் உண்டான வேலை முக்கியம். அக்ரீவ்டு பார்ட்டியை நமக்கு அகைன்ஸ்டா ஒரு சிலர் பண்றாங்க, பண்ணல, அது வேணாம். நம்மளை நம்பி வாங்கின பர்ச்சேஸ் அது முதல்ல இமீடியட் ரிலீஃப்க்கு நான் வேலை பார்க்கணும். இப்போ அங்கே போய் பேசுறதை விட முதல்ல ரிட்டை ஃபைனலைஸ் பண்ணிடுறேன் அப்பீல்னு சொல்லிட்டு தான் நானும் சாரோட இருந்தேன். 5 மணிக்கு மேலே போச்சு, டிராஃப்ட் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபைனல் டிராஃப்டை இப்போ அவர் அட்வொகேட் முனியப்பராஜ் சார் வந்தார், பாம் பிளாக்ல இருந்து ஷீபான் அவங்க வந்திருந்தாங்க. ஒரு 10 பேர் சார் இருந்தார், இன்னும் 4-5 பேர் இருந்தாங்க, எனக்கு பேர் தெரியல. அவங்கள்ட்ட உட்காந்து சார் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி, முனியப்பராஜ் சார் மட்டும் ஒரு சில டவுட்டை ரைஸ் பண்ணார். சார் எல்லாத்தையுமே பார்த்தாரு. அதில் ஒன்றும் கிடையாது சார், அந்த மட்டுன்ற விஷயமும் உங்களுக்கு ரொம்ப ஒரு கிளாரிட்டி வேணும். அந்த 1920 வில்லில்
ஒரு சின்ன அப்சர்வேஷன் எழுதி வச்சவர், இந்த இடத்துல இருந்து வர்ற வருமானத்துல ஒரு நாளைக்கு ஒரு ஏழைக்கு ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கணும்னு மட்டும்தான் இருக்குது சார். அன்னதானம் பண்ணலாம். அவ்வளவுதான் இருக்கு. அந்த வில்ல அந்த அப்சர்வேஷன் தான். அது டிஃபால்ட் கிளாஸ், அதுல எதுவுமே கிடையாது. ஸோ இந்த வில்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூல் ஆஃப் பெர்பெச்சுவிட்டி அப்ளை ஆகும். அதனால் சார் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இப்போ சொல்லி அனுப்புறாரு. இவரும் கேட்டாரு, நானும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். மேக்ஸிமம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, நாளைக்கு ஆந்திர பிரதேஷ் போகிறத கேன்சலும் பண்ணிட்டு நாளைக்கே மேக்ஸிமம் லஞ்ச் மோஷன் ட்ரை பண்ணுவோம். நாளைக்கு ஆஃப்டர்நூன் ஃபைல் பண்ணுவோம். முடியாத பட்சத்தில் நாளைக்கு நம்ம ஸ்டே வாங்கிடுவோம். முதல்ல இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அதை வாங்கியாச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிடும். இந்த டெம்பிள் லேண்ட் இல்லைன்றதையும் இவங்க தாசில்தார் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காருன்றதையும் நம்ம சீஃப் ஜஸ்டிஸை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அது முடிச்சுட்டு இந்த கேஸே முடிச்சலாம். 100% யூ ஹேவ் a வெரி குட் கேஸ் தான் சொல்லி அனுப்புறாரு. சார் ஒன் டவுட் சார், சொல்லுங்க. இப்போ பேங்க்ல வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணிருக்காங்க, அப்ப அது என்னைக்கு வந்து ரிவோக் ஆகும்? இப்போ நம்ம ஸ்டே வாங்கிட்டாலே மேடம், ஸ்டே வாங்கி ஸ்டேக்கு தான் நம்ம ட்ரை பண்றோம். பண்ணிப்பாங்களா? பஜாஜ், HDFC, ஆமா. இப்போ அந்த ஸ்டே அதான் நான் ஸ்டேன்றது என்ன சொல்றேன்னா, இப்போ இவங்க எல்லாம் ஏன் இதை எதை பேஸ் பண்ணி பண்றாங்கன்னா, டிஆர்ஓ ஆர்டர் பேஸ் பண்ணி தான். சரி, அந்த டிஆர்ஓ ஆர்டர் பேஸ் பண்ணி தானே இவர் வந்து ரிவர்ஸ் என்ட்ரி போட்டிருக்காரு தாசில்தார். ஓகே. அந்த பட்ட சோ அந்த டிஆர்ஓ ஆர்டரை நம்ம ஸ்டே பண்ணிட்டோம்னா தட் ஆர்டர் பிகம்ஸ் இன்ஆபரேட்டிவ்ல. சார் will it the bank accept? ஏன்னா தே ஹேவ் டு they have to. இல்ல சார், இப்போ நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய டீம் இருக்குல்ல, இந்த லெவல் போற அளவுக்கு எதுக்கு சார் வேணும்? ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து லோனு சார் நாளை எதுக்காக இவ்வளவு நேரம் இப்போ நான் வரதுக்கே டிலே ஆச்சுன்னா டிராஃப்ட் ஃபைனலைஸ் பண்றதுக்கு தான். நாளைக்கு பிஃபோர் லஞ்ச் 1 o'clock இருந்து உங்களுக்கு மெயில் மேல மெயில் அனுப்புறோம். டாக்குமெண்ட்ஸ் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு என்ன டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க? எந்த டாக்குமெண்ட்ஸ்? ஆமா, டைட்டில் டாக்குமெண்ட்ஸ். டைட்டில் டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் ஆமா, நீங்க பில் பவர் இதெல்லாம் பில் எல்லாம் சொல்றீங்கல்ல நீங்க, அது வந்து பர்టిక్యులரா இந்த சர்வே நம்பர் 90 and 91 கொடுக்கலாம்ல. நீங்க ஏன் கொடுக்க மாட்டீங்க? நீங்க ஒரு காப்பி எங்களுக்கு கொடுக்கலாம்ல. இல்ல சார், ஈவன் அபெக்ஸ் பாடி வரும்போது ஹேண்டிங் ஒன் மினிட் சார், அந்த டைட்டில் டாக்குமெண்ட் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? we are the owners of the 590 591. எங்களுக்கும் யூடிஎஸ் இருக்குல்ல, எங்களுக்கு டாக்குமெண்ட் இனிஷியலா ரெஜிஸ்டர் பண்ணும்போது எல்லாருமே கொடுத்திருந்தாங்க டைட்டில் டாக்குமெண்ட். நாம கிட்டத்தட்ட ஒரு 30 மெயில் போட்டிருக்காங்க அபெக்ஸ் பாடியில இருந்து. ஏன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றீங்க? யார்? எனக்கா? ஆமா, உங்க டீமுக்கு தான் போட்டிருக்காங்க. சரி, ரெண்டாவது வந்து அபெக்ஸ் பாடி கோர்ட்டுக்கு போற வேலையை இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க சார். நான் எம்ப்ளாயி கிடையாது சார். 1 மினிட். கோசல் ராம் வந்து நான் கேட்ட சாட்டர்டே வரும். அலையன்ஸோட எம்ப்ளாயி இல்ல, மேனேஜ் அலையன்ஸுக்கு அட்வொகேட். நீங்க எனக்கு அமிச்சேன்னா எனக்கு எங்க வந்து உங்க டீமுக்கு தான் அனுப்பிச்சோம். நான் வாங்கி தரேன். சாட்டர்டே வந்து இப்ப கூட ஒண்ணு இல்ல, இமிடியேட்டா அந்த அபெக்ஸ் பாடியோட மெயில் பாத்து வாங்குறான். இவருக்கு இருக்கு ஒபினியன், அதுல ட்ரேசிங் ஆஃப் டைட்டில் மொத்தமா இருக்கும். 19 டாக்குமெண்ட் தென் will டைப் செட் அதானே சொல்லுங்க. இப்ப இவருக்கு சொன்னல சாருக்கு. இப்ப இன்னொன்னு, இப்ப நான் ஒரு 2-3 மெயில் ஐடி தரேன், அது வந்து அவங்க பிளாக்கு மொத்தமா ஷேர் ஆயிடும். நான் அப்படிதான் சொல்லிட்டு வந்தேன், இருக்கிற எல்லாருக்கும் மெயில் அனுப்பிட்டு இருக்க முடியாது. இப்ப முனிவர் சார் மெயில் கொடுத்திருக்காரு, இன்னும் 2-3 மெயில் ஐடி இருக்கு. ஐயோ, கார்ல அபெக்ஸ் விடுங்க சார். சார் சார் எல்லாம் 1 மினிட் சார். சார் ஜோசப் சார் இல்ல ஜோசப் சார் மேடம் சார் உங்களுடைய இல்ல நான் அனுப்புறேன், எனக்கு ஒண்ணுமே ஜோசப் கோகுல் எங்களுடைய லீகல் பாடி வந்து அபெக்ஸ் சார். அபெக்ஸ்க்கு மட்டும் கம்யூனிகேஷன் கொடுங்க சார். only you give the communication. பிளாக் கொடுக்கணும் கூட இல்ல சார், அபெக்ஸ்க்கு கொடுக்கணும் சார். ஏன்னா நாங்க எல்லாரும் பிராட்காஸ்ட்ல இருக்கோம் சார். அந்த OS AOA ன்னு ஒன்னு இருக்கு சார். அந்த மெயில் ஐடி கொடுங்க சார். நீங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிட்வீன் நான் இவருக்கு கொடுக்குறேன், அவங்களுக்கு கொடுக்குறேன், பாமுக்கு கொடுக்குறேன், 2 பேர் கொடுத்தீங்கன்னு சொன்னா சார், நான் ஒருத்தர் 2 பேர் கொடுக்குறேன்னு சொல்லல. என்கிட்ட மெயில் ஐடி கொடுத்தாங்க, நான் அனுப்புறேன்னு சொல்றேன். இப்ப நீங்க சொல்றீங்க அனுப்புறேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். ஆமா, அபெக்ஸ் கொடுங்க. சொல்லுங்க சார். இது கேஸ் அலைன்ஸ் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். இண்டிவிஜுவல் பர்சன் நீங்க எதுக்கு சார் இது பண்றீங்க? அங்கதான் விஷயம் சார். செப்டம்பர்ல ஓபன் கோர்ட்ல வந்து டீடைல்ட் ஆர்டர் வராது. சரி, ஓகே, given a liberty to file a civil suit. ஓகே, writ disposed. இதான் மேல உட்கார்ந்துட்டு சொல்லுவாங்க. டீடைல்ட் ஆர்டர் நம்ம வாங்குனது 5/12. 5/12 வாங்கிருக்கீங்க. 5/12 வாங்கிருக்கோம். சார் இன்னைக்கு 2 மாசம் ஆயிடுச்சு. அதுதான் சார் 5/12 வாங்கணும். இருங்க சார், நானும் சொல்லிடுறேன். 5/12 வாங்கினேன். நான் என்னோட பர்சனலா என்னோட இன்கன்வீனியன்ஸ் ஒன்று இருக்கு. யூஸ்வலாவே டிசம்பர் மந்த் ஒரு 15 days நான் ஒர்க் பண்ண மாட்டேன் கிறிஸ்மஸ்க்காக. நான் மோரோவர் 22nd இருந்து கிறிஸ்மஸ் வெக்கேஷன் ஹைகோர்ட்டும் பொங்கல் ஹாலிடேஸ் அந்த மாதிரி தான் போச்சு. நடுவில் எனக்கு மற்ற ஒர்க் இருக்கும்போது எனக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ இந்த மாதிரி நிறுத்திட்டாங்கன்னு தெரிஞ்சதோ இந்த இமிடியேட்டா அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதனால தான் இந்த இந்த இதெல்லாம் ஹாலிடேஸ் தான் போச்சுன்னா கூட ஒரு 15 days தான் சார் டிலே. இல்ல சார், உங்களுக்கு பிராக்டிகலா நிறைய விஷயம் தெரியும் சார். ஒரு கேஸ் இருக்குன்னு சொன்னா, அந்த ஒரு லேண்டோட டிஸ்பியூட் இருக்குன்னு சொன்னா அதோட வேல்யூ வந்து கம்மியாடும் சார். இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஸ்டே ஆர்டர் வாங்குறீங்க, எல்லாம் வாங்குறீங்க. அந்த லேண்ட்ல டிஸ்பியூட்னே சொல்ல, அந்த லேண்ட்ல டிஸ்பியூட்டே இல்ல சார். ஆனா இங்க வெளியில வந்து அப்படியே போயிருக்கு. டெம்பிள் லேண்ட் இல்ல சார். பப்ளிக் எப்படி எடுத்துப்பாங்க? வெளியில எப்படி போக நீங்க சொல்லுங்க.
நீங்க சொல்றீங்கல்ல லீகல் பர்சன் சொன்னா கேட்க மாட்டேன். சார், நாங்க கேட்டுப்போம். ஜென்யூனா இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட்டை வந்து நான் கேட்டீங்கன்னா 40-50 ஃபிளாட்ஸ் வந்து வித்திருந்ததுன்னா பாம்ல அதை மட்டும் ரீலோகேட் பண்ணி கொடுத்துருக்கலாம் சார். இவ்வளவு தூரம் ஏன் சார் கஷ்டப்படுறோம் நாங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியவே இல்லை சார் 2015 தெரிஞ்சிருக்கு என்ன தெரிஞ்சிருச்சு சார்? எவனோ ஒருத்தன் எண்டுன்னு சொன்னா அதை போய் நான் உங்களுக்கு எப்படி சார் சொல்ல முடியும்? சார் அதுதான் இப்ப யாரும் ஓடி இருக்கேன் சார் 8 வருஷமா ஆயிருக்கு சார். சார் அதுல ஒண்ணுமே இல்ல. அது ஆகும் முன்ன நாங்க ஃபைட் பண்ணி அவனை தூக்கி தூர போட பாப்போமா? நான் வந்து உங்கள்ட்ட நீங்க ரிட்டுக்கு அதனால தான் போறீங்க. நீங்க அந்த ப்ராப்ளம் இல்லனா ஏன் நீங்க ரிட்டுக்கு போறீங்க? நானே வந்து நின்னுட்டு இருக்கேன். எந்த ப்ராப்ளம் இல்லன்னா ரிட்டுக்கு 591 வந்து செப்டம்பர்ல டிஆர்ஓ இஷ்யூ பண்ணலனா நீங்களும் வர வேணாம், நானும் வர வேணாம் இல்லையா சார்? இப்ப நீங்க எதை மறுபடியும் அப்பீலுக்கு போறீங்க? இப்ப நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. சார் அப்படியே சொல்லிருக்காங்க. unknown person is claiming சார். என்ன பண்ணலாம்? இல்ல சார், ப்ராப்ளம் இருக்குதுன்றது எங்களுக்கு தெரியப்படுத்தணும். அதுல என்ன இல்ல, இந்த இஷ்யூ நீங்க ஷேர் பண்ணிருக்கலாம்னு சொல்றாங்க. சார் இன்னொன்னு நீங்க பதிவு புரிஞ்சுக்கோங்க. அவனோட இன்டென்ஷன் என்னன்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு வீல வச்சுக்கிட்டு அன்ரெஜிஸ்டர்ட் வேல ஃபேக் சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு இந்த சர்வே நம்பர் எந்துதான் அப்படின்னு சொல்லி அவன் எந்த இன்டென்ஷன்ல வேணா எங்களை கேட்கலாம். பைசா கேட்கலாம், நமக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து எப்படி நான் ஒருத்தன் பைசாக்காக போட்டுக்கான்னு சொல்ல முடியுமா? நாங்க ஹேண்டில் பண்ணணும் தானே பாப்போம். உங்களை சேஃப் கார்டு பண்ணணும், நான் அவனை ஹேண்டில் பண்ணணும். அதானே பேனிக் ஆக வேண்டாம். அலையன்ஸ் உங்களுக்காக என்ன ஆக்ஷன் எடுக்கிறோமோ செப்டம்பர்ல நீங்க வந்து சொல்லிருக்கலாம். நீங்க பேனிக் ஆகாதீங்க, இதுல இஷ்யூஸ் இருக்குது. இவ்வளவு தூரம் நடந்திருக்கா சார்? நீங்க அந்த ஸ்டெப் எடுத்தீங்கன்னா செப்டம்பர்ல ஆர்டர் வந்திருக்கு, இந்த மாதிரி இஷ்யூ இருக்கு. இல்ல ஆனா உங்களுக்கு 25 டிஸ்போஸ் தான் பண்ணாரு. ஆமா சார், அப்பவே நீங்க இந்த மாதிரி இல்ல சார், அப்பவே ஒரு மீட்டிங் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. சால் ஓவர். இப்ப நடக்கிறது கேப்போம். அடுத்து என்ன கேப்போம்? அதுக்கு தான சொன்னாங்க டிலேக்கு ரீசன் நான் சொன்னேன். 10 days இல்ல சார். ஒரு மீட்டிங் போட்டு அந்த ஹியரிங்க்கு எங்கல இருந்து யாரையா ரெப்ரசன்ட் பண்ண விடுவீங்களா? பண்ண மாட்டேங்க. நீங்க பண்றது எங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க வந்து இப்ப நம்பர் ஆயிருச்சு, நாளைக்கு வருதோ நாளைக்கு வருதோ அந்த நம்பரை நான் ரிட் அப்பீல் நம்பர் இருந்ததுன்னா நீங்க யாராவது 2 பேர் ஹைகோர்ட்ல வந்து இந்த கேஸுக்காக போறோம் பாஸ் போட்டு உள்ள வந்து பார்க்க முடியும். இவ்வளவு பேர்லாம் வந்து அங்க சிஏஎஸ்எஃப் சார் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இப்ப எங்களுக்கு நாங்க கேக்குற அபெக்ஸ் கேக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எப்ப கொடுக்குறீங்க சார்? 590 and 91 டோட்டல். இப்ப இந்த பட்டாது நான் இப்ப அனுப்ப சொல்லிடுறேன் சார். ஹோல் டாக்குமெண்ட்ஸ் நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அனுப்ப சொல்றேன். எப்ப சொல்றீங்க சார்? ஒரு டைம் கொடுங்க சார். செக் பண்ணனும் சார். இருக்காரா நம்ம கிட்ட? கேக்குறேன். இல்லனா திருப்பி வர போறோம். சார் இருங்க சார். நான் கேட்கணும்ல, உங்க எதுல என்ன கேக்குறீங்க? 15 வருஷமா வெயிட் பண்றோம், 10 வருஷமா வெயிட் பண்றோம். தானே கேட்கணும். இது வந்து இப்ப 1991 வந்து சாருக்கு அமிச்சது எல்லாமே. இப்ப 590-91 வந்து சாருக்கு அமிச்சிட்டு இப்போ ஒரு லேஸ்ட் 3 மெயில் அமிச்சோம்ல. அந்த வில் 1919 பார்ட்டிஷன் டீடு வில் அண்ட் வில். ஆமா அது ரெண்டு 1990 and 1920. இல்ல சார் இந்த இருக்கு ஒரு மினிட் இப்போ எதுக்கு அப்படியே மெயில் இவங்க சொல்ற அந்த மெயில் அந்த ஓஎஸ் அந்த மெயில் அபெக்ஸ் பாடிக்கு ஹார்ட் காப்பி தான் கொடுத்துருக்கேன் சார். பரவாயில்ல, உங்க எல்லாருக்கும் ஒரு காப்பி வேணுமா? இந்த மெயில் ஐடி இதுதான் எங்களோட மெயில் ஐடி. இந்த மெயில் ஐடிக்கு தான் இல்ல மேடம் ஹார்ட் காப்பி கொடுக்குறாங்க, வாங்கிடலாம். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.